அழகியன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் நானும் என் மகனும் வீடியோ எடுக்கிறதுக்காக பெசன்ட் நகர் போயிருந்தோம். நிறைய இடங்களில் வீடியோ எடுத்துகிட்டு கடைசியாக பெசன்ட் நகர் டிப்போவில் வீடியோ எடுத்தோம். ஒரு லேடி வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க போல். என் மகன்கிட்ட வந்து ஒரு ஃபோன் பேசணும், உங்கள் ஃபோன் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. உடனே என் பையன் என்ன பண்ணார்னா அந்த ஃபோனை எடுத்து என் பேக்கை திறந்து வச்சுட்டு இதில் ரீசார்ஜ் பண்ணலங்க அப்படின்னு சொன்னார். எங்கள் அம்மா ஃபோனில் ஒன்றா நீங்கள் பேசுங்க அப்படி சொன்னாங்க. அந்த லேடி இல்லைப்பா உன் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா லேடிஸ் ஃபோன்லாம் பேசக்கூடாதுப்பா, ஜென்ஸ் ஃபோனில் தான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய மகன் பயன்படுத்தின ஃபோன் வந்து விலை உயர்ந்த ஃபோனு. அவங்க ரொம்ப நேரம் எங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க போல். நான் கிட்ட வந்தோடனே என்னைய இறங்க பார்த்தாங்க. நான் போட்டிருந்த நகையெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கும் அவங்க மேலே ரொம்ப சந்தேகமாக இருந்தது. அந்த லேடியை பார்க்கும் போதே கொஞ்சம் நல்ல முகத்தோற்றமே இல்லை, அவங்களுக்கு ஏதோ களவாடுற மாதிரியே இருந்தது. என் மகன் பாருங்கள் டக்குன்னு நல்ல யோசனையாக அந்த ஃபோன் எடுத்து பேக்கில் வச்சுட்டாரு. இல்லைனா அவங்க நம்மகிட்டேருந்து பிடுங்கிட்டு கூட போயிருக்கலாம். நான் என் மகன்கிட்ட சீக்கிரமாக வண்டி எடுப்போம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மகனை அங்கேருந்து சட்டுன்னு கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்து ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து அவங்க பக்கத்துலேயே ஒரு வாலிப பையன் கூட வண்டியில் ஏறி போனாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஃபோன் யாராவது பேசணும்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா ஃபோனை யார் கையிலையும் நம்பி கொடுக்காதீங்க. கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. உங்களுக்கும் இது போல் அனுபவம் நடந்திருந்தால் இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகியன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.